எரேமியா 30வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருத்தங்க சத்தமா. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம். ஆமேன். சில வார்த்தையை படிக்கும்போதே நமக்கு நெஞ்சு பகு பகுன்னு அடிக்கும். ஆனால் அதில் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை தருவதற்காக ஒரு சின்ன வேடை சேர்த்திருப்பார். ஆனாலும் ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். இந்த மாலை வேளையில் பேசும்படி நேற்று ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் நினைவில் இங்கே இருக்கும்போதே கொண்டு வந்து கொண்டே இருந்தார். அவன் நம்ம கொஞ்ச நேரம் வேதத்தை தியானிக்க போகிறோம். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை யார் யார் கேட்க வேண்டுமோ அவர்களை தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்று. ஆன்லைன்லேயும் இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, நான் யாக்கோபை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் சொல்றார். அதனுடைய சரியான அர்த்தத்தை பார்க்க வேண்டுமானால் ஆண்டவருக்கு ஏசாவை அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிடிக்காம ஆயிட்டு அப்படி கிடையாது. ஏசா யாக்கோபு அந்த 2 பேரில் கர்த்தர் ஒருவனை தெரிந்தெடுக்கிறார் பாருங்க. அதை தான் நாங்கள் ஆண்டவருக்கு சொல்லுகிறார். நான் யாக்கோபை தான் சூஸ் பண்ணேன். யார் பெஸ்ட்டுன்னு ஈசாக்கிட்ட கேட்டால் ஈசாக்கு சொல்லுவார் ஏசா தான் பெஸ்ட் அப்படின்னு. உலகம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறத அவர் சூஸ் பண்ண மாட்டார். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. ஹல்லேலூயா. சாமுவேல் வந்தபோது சாமுவேலின் தகப்பன் தாவீதை தவிர மீதி எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய அழைப்பை, தேவனுடைய தெரிந்தெடுத்தலை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் மிகவும் சிநேகிக்கப்பட்டவன் அந்த யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபை நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நீ என் பார்வைக்கு நம்ம கண்ணுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சுன்னு அதை பார்த்துட்டே இருப்போம். ஆமென். யாக்கோபு அப்போ விரும்பி பார்க்கிறார். நீ என் பார்வைக்கு அருமையானவன் அப்படின்னு சொல்றார். அருமையானவன். இது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அதே யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நான் ஆண்டவரை தண்ணீரை கடக்க போறேன். நீ அக்கினியில் நடக்கும்போது, ஆண்டவர் தரையிலேயே நடக்க தெரியாது, அக்கினியில். அப்போ நீ அக்கினியில் நடக்கும்போது அப்படின்னாலே ஒரு விஷயம் என்ன தெரியுது? ஒரு பக்கம் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்தாலும் ஆண்டவர் அந்த அக்கினியை நியமித்திருக்கிறது தெரிகிறது. ஆமென். உன்னோடு போராடினவர்கள், உன்னோடு வழக்காடினவர்கள், உண்மையில் எரிச்சலாயிருந்தவர்கள். அவன் போராட்டம் உண்டு, வழக்கு உண்டு, எரிச்சல் உண்டு. உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர், போராடுறவங்க தேடியும் காணாதிருப்பாய், வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவாங்க. ஆமாம், எரிச்சலாக இருக்கிறவங்க வெட்கப்படுவாங்க, யுத்தம் பண்ணுறவங்க ஒன்றும் இல்லாமல் போவாங்க. இதெல்லாம் ரைட்டு. அப்போ ஒரு போராட்டம் இருக்கிறது என்றல்லவா அர்த்தம், வழக்கு இருக்கிறது என்றல்லவா அர்த்தம். ஆமென். எரிச்சலாக இருக்கிறவங்க, ஆமென், யுத்தம் பண்ணுகிறவர்கள். மீட்கப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் மிகவும் சிநேகிக்கப்பட்டவன் வாழ்க்கையிலே அதிகமான போராட்டங்களும் நெருக்கங்களும் உண்டு. ஆனாலும் ஆமென், கர்த்தர் அதற்குள்ளே சிக்கி அவனை அழிய விடமாட்டார். மாறாக அந்த இக்கட்டுக்கெல்லாம் அவன் நீங்களாகி ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. யாக்கோபின் வாழ்க்கையை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். ஆமென். யாக்கோபின் வாழ்க்கையிலே யாக்கோபு சந்தித்த 5 இரவுகள் துக்கமான, வேதனையான, சவாலான 5 இரவுகள். அதாவது சில இரவுகள் நம்ம லைஃப்ல வரும்போது இனி ஒரு பொழுதை நான் பார்ப்பேனோ என்கிற ஏக்கம் இருக்கும். ஆமென். எசேக்கியா சொல்லுவார்,
ஆண்டவரே காலையில் ஒரு காலைன்னு ஒன்று வந்துச்சுன்னா நான் இல்லாமலே போயிடுவேன்ப்பா. இந்த நைட்டு தான் என்னுடைய கடைசி நைட்டு. அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு 15 ஆண்டு அப்படி கூட்டி கொடுக்கிறார். நம்ம லைஃப்பில் கூட சில இரவுகள் நம்ம நினச்சிருப்போம், இனி ஒரு பொழுது, இனி ஒரு விடியல், இனி ஒரு துவக்கம் இனி என் வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பே இல்லை. எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை போல ஆண்டவரே உங்களுக்கு நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் முதல்ல இந்த பூமியில் கர்த்தர் உருவாக்கினது என்ன தெரியுமா? வெளிச்சத்தை சாயங்காலமும் விடியற்காலமுமாகி மாலையிலே அழுகை தங்கும், காலையிலே களிப்பு உண்டாகும். யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலம், அழுகை தங்குகிற காலம்தான். ஆனால் யாக்கோபுக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த அழுகை எல்லாம் களிப்பாய் மாறும். ஒரு விடியற் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புற தேவ பிள்ளைங்க கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். ஆமென். யாக்கோபின் வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியும். ஈசாக்கு ரெபேக்காளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஈசாக்கு ஜெபம் பண்ணுவார், அந்த அம்மா கன்சீவ் ஆவாங்க. வயிற்றுலே 2 பேர், உள்ளே சண்டை ஆரம்பிச்சாச்சு. இது என்னவாய் முடியுமோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். யாக்கோபு வெளிப்படுவதற்கு முன்னமே யாக்கோபை குறித்த திட்டம் வெளிப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் பிறக்கிறதற்கு முன்னமே என்னை குறித்த தேவ திட்டத்தை கர்த்தர் பிறப்பித்திருக்கிறார். நம்புறவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பக்கத்தை எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் வைத்த பிறகுதான் நம்முடைய அவயவங்களை உருவாக்கவே ஆரம்பித்திருக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்த போது கூட இந்த சீஷர்கள்ட்ட சொல்கிறார், நீங்கள் போங்க, பக்கத்து கிராமத்தில் ஒரு கழுதையும் அதன் குட்டியும் கட்டப்பட்டிருப்பதை காண்பீர்கள், நீங்கள் போய் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆமே. அதே போல் போவாங்க, கட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை, அது அவிழ்க்கப்பட்டு இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்படும். இயேசு அதன் மேலே ஏறி பவனி வருவார். இது தற்செயலாய் நடந்த சம்பவம் அல்ல. இது இந்த கழுதை உருவாகிறதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைத்த வார்த்தை. சில மணி நேரம் பயன்படக்கூடிய கழுதையை குறித்து அது உருவாக 400 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் எழுதி வைத்திருப்பார் என்றால் அவரை அப்பா பிதாவை என்று அழைத்து அவரோடு கூட நித்திய காலமாய் வாழப்போகிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களை குறித்த காரியத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்க மாட்டாரா? நீங்கள் பிறக்கிறதற்கு முன்னமே உங்களை குறித்த தேவ திட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பிறப்பு ஒருவேளை சாதாரணமாக இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்ன அடையாளம்? பிள்ளையை துணியிலே சுற்றி, அவர் யார் தெரியுமா? எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தர வந்தவர். அவர் இப்பொழுது எப்படி இருக்கிறார் தெரியுமா? பிள்ளையை துணிகளிலே சுற்றி. அடையாளம் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் நம்மை குறித்த தேவ திட்டம் மிக பெரியது. இந்த யாக்கோபு பிறக்கிறான். ஆமென். ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்தால் நார்மலாகவே அது ஒரு பிள்ளை அப்பா செல்லமாக இருப்பாங்க, இன்னொரு பிள்ளை அம்மா செல்லமாக இருப்பாங்க. ஏசா அவன் ரொம்ப வல்லவன், ஒரு மூத்த மகன் அல்லது ஒரு சேஷ்ட புத்திரன் என்கிற நிலையிலே பார்வைக்கு தகுதி உள்ளவன். யாக்கோபு கூளை கொடுத்து சேஷ்ட புத்திரத்தை வாங்கிட்டான். இது காட்ஸ் பிளான். ஆனால் தேவ திட்டத்தை தேவன் தான் செயல்படுத்தணுமே தவிர நம்ம குறுக்கு வழியில் போய் வாங்கிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பட்டயத்தை வச்சுக்கோன்னு தான் சொன்னார், பட்டயத்தை எடுத்து வெட்டுன்னு சொல்லலை. ஆனால் பேதுரு பட்டயத்தை எடுத்து என்ன பண்ணிட்டாரு? வெட்டிட்டார். உங்கள்கிட்ட கேட்டுட்டு தானே ஆண்டவரே வெட்டினேன். கேட்டப்பா, நான் வெட்டுன்னு சொன்னேன்னா இல்லை, கேட்டிருப்பார். ஆண்டவரே வெட்டலாமா அப்படின்னு கேட்டிருப்பார். ஆண்டவர் வெட்டுன்னு சொன்னாரா வெட்டாதுன்னு சொன்னாரா? ஒன்றுமே சொல்லலை. ஆமென். வெட்டிட்டார். நம்மளும் இப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இங்கே போவது உமக்கு சித்தமா?
ஆண்டவர் சொல்ல வரலான் இருக்கும்போது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை. போவோம், எல்லாம் ஃப்ளாப் ஆகும். திருப்பி வந்து ஜோமெண்ட்டு தான் போனேன். யார்கிட்ட? நான் ஃபோனே எடுக்கல, ரிங் ஆகிட்டு இருக்கும்போதே பேசிட்டு வச்சா எப்படி இருக்கும்? நம்முடைய பல ஜெபங்கள் அப்படி தான் இருக்கிறது. ஆமே, இவன் தான். ஏன்னா இவனுடைய நாட்டம் வந்து அதன் மேலே இருக்கிறது. மேலானதை நாடுகிறான். ஆனால் அவன் அடைந்த வழிதான் தவறு. அவன் மாம்சீகமாக நம்ம தேவ சித்தத்தை நிறைவேற்ற முயற்சித்தோன்னு வைங்களேன், நம்மளால் நிற்க முடியாது. நம்மளால் நிற்க முடியாமல் போகும்போது நம்முடைய லைஃப்பில் நிறைய டிலே ஆகும். 400 வருஷம் தான் ஆண்டவர் சொன்ன கணக்கு. ஆனால் இஸ்ரவேலர்கள் எகிப்திலேருந்து வெளியே வரும்போது 430 வருஷம் ஆச்சு. அந்த 30 இயர்ஸ் யாரால் டிலே ஆச்சு? நம்ம மோசையால் தான். ஏன்னா அவரால் நிற்க முடியாமல் போயிட்டு. ஏன் நிற்க முடியாமல் போயிட்டு? மாம்சீகமாக செயல்பட ஆரம்பித்தான், நிற்க முடியலை. பேதுரு மாம்சீகமாக செயல்பட்டதுனால தான் அந்த இரவில் நிற்க முடியலை. ஆமே, சரி, சேஷ்டபுத்திரத்தை வாங்கியாச்சு. அடுத்து அப்பா சொல்கிறார், மகனே எனக்கு வயசாச்சு, இன்னைக்கா நாளைக்கான்னு தெரில, எனக்கு ஒரு ஆசை இருக்குப்பா. என்ன ஆசை? நீ போய் வேட்டையாடி கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த இன்னைக்கு போகிறேன் நாளைக்கு போகிறேன்னு சொல்கிறவங்கள நம்பவே கூடாது. போவே மாட்டாங்க. ஆமாம், கடைசி வரை ஈசாக்கு, இது யாக்கோபு போனது மாதிரி, இது ஈசாக்கு போன மாதிரியே தெரியல. இதை யார் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்னா ரெபேக்காள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க யாக்கோபை கூப்பிட்டாங்க, யாக்கோபா. ஏன்னா ரெபேக்காளுக்கு யாக்கோபை குறித்த தேவ திட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த அடைந்த வழிதான் தவறு. அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, இது உனக்கு வர வேண்டியது, அதனால் நான் சொல்கிறது பாரு செய் அப்படின்னு சொல்லி ஏசா மாறி அவனை ட்ரெஸ் பண்ணி ஈசாக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டாச்சு. ஆசீர்வாதத்தையும் வாங்கியாச்சு. இப்போ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யார் மேல் இருக்கிறது என்றால் யாக்கோபு மேலே இருக்கிறது. இப்போ தான் யாக்கோபு வாழ்க்கையில் சோதனை ஆரம்பிக்கிறது. நம்ம லைஃப் செட்டில் ஆயிட்டுன்னு நினைக்கிற இடத்துல தான் நம்ம அறியாத ஒரு பாதையை ஓப்பன் ஆகும். ஆமென். யோசேப்புக்கு சொப்பனம் காண்பிக்கப்பட்டது. அதற்குள்ளே ஆண்டவர் போட்ட அந்த ரூட் இருக்குல்ல, அந்த பாதை, அதையும் சேர்த்து காட்டியிருந்தா யோசேப்பு அதை கெட்ட சொப்பனமாக நினச்சிருப்பார். ஆமென். சில நேரத்தில் என் லைஃப்பில் நான் செட்டில் ஆகிட்டே நம்ம நினைக்கும் போது நமக்கு முன்னாடி இனிதான் நான் தீயே தண்ணீரையே கடக்க போகிறேங்கிற நிலைமை. அதுதான் யாக்கோபால தாங்க முடியவில்லை. யாக்கோபால் அது ஜீரணிக்கவே முடியலை. யாக்கோபுக்கு ஒரு பெயர் உண்டு, கூடாரவாசி. கூடாரவாசின்னா வீட்டிலேயே இருக்கிறவன். அவனுக்கு உலகமே இந்த 4 சுவர் தான். அவங்க அம்மா தான், அவங்க அப்பா, அப்புறம் அவங்க அண்ணன். இதுதான் அவனுடைய உலகம். இதை தாண்டி அவனுக்கு வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரா, ஏசாவுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. நல்ல கவனமாக கேளுங்க. ஆமே, ஆண்டவர் யாக்கோபை தெரிந்தெடுத்தார், ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றார். ஆனால் சொந்த வீட்டில் அதிக நாள் இருந்தது யார் தெரியுமா? ஏசாதான். 12 சகோதரர்களில் யோசேப்பை தெரிந்தெடுத்தார். மீதி 11 சகோதரர்களில் 10 பேர். பென்னிமீன் சின்ன பையன், மீதி 10 பேர். இந்த 10 பேர் தான் ரொம்ப நாள் அப்பா கூட இருந்தாங்க. சில நேரத்தில் நம்முடைய பார்வைக்கு என்ன ஆண்டவரே, நீங்கள் பேசுறது ஃபுல்லாக ஏன்ட்ட, அனுபவிக்கிறது ஃபுல்லாக ஏசா. நம்ம லைஃப் அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள், என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள். ஆமே, ஆண்டவருக்கு ரிசல்ட் தெரியும், நமக்கு ரிசல்ட் தெரியாது. அதனால பாருங்க, யோசேப்பை குழியில் தூக்கி போட்டாங்க. இது யோசேப்புக்கு நன்மையா தீமையா? ஏன் நன்மைன்னா நமக்கு கிளைமேக்ஸ் தெரியும். நாளைக்கு நம்மளை தூக்கி போட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமே, நமக்கு நம்ம கிளைமேக்ஸ் தெரியாது. யோசேப்புடைய லைஃப் எண்டு நமக்கு தெரியும். அதனால யோசேப்பின் வஸ்திரத்தை பறித்தது நன்மை. ஏன்னா ஸ்டோரி நமக்கு தெரியும், நமக்கு ஸ்டோரி தெரியும். அதனால தான் கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. யோபு லைஃபுடைய முடிவு, சில காரியங்கள் முடிவில் தான் தெரியும். ஆனால் இது நடுவில் நாம் பயணிக்கிற பாதை அவருக்கு தெரியும். யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலம். ஆனாலும் அதில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை பயணிக்கிற யாரோ ஒருவருக்காக கூட இருக்கலாம், அல்லது எல்லாருக்காகவும் இருக்கலாம்.
ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, இது உனக்கு இக்கட்டு காலம்தான், ஆனாலும் அதற்கு எல்லாம் நீங்களாகி இந்த யாக்கோபு விடுவிக்கப்படுவார். நம்புறவங்க நல்ல கரங்களை சட்டி ஹல்லேலூயா. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். கைகளை உயர்த்தி நம்புவேன். I love you Jesus. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன். ஏசா சொல்றா, எங்க அப்பாக்காக நான் துக்கம் கொண்டாடுற ஒரு நாள் வரும். அப்பா இருக்கும்போது நான் ஒன்றும் பண்ணிடக்கூடாது. அப்போ ஏசா என்ன ஒரு நல்ல மனசு இருக்கு பாருங்க. அப்பா வேதனைப்பட்டுறக்கூடாது. ஆமே. இது ரெபேக்காள் அறிந்து யாக்கோபு அழைத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யாக்கோபே, மூத்த மகனுடைய வார்த்தை மூத்த மகன் இப்படி இப்படி நினைச்சிட்டு இருக்கிறான். 27வது அதிகாரம் 43, 44 வசனங்கள்ல, ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்துக்கு ஓடி போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். இப்போ நல்ல கவனமா கேளுங்க. யாக்கோபு அனுப்பிவிடப்படுகிறான். ஆனா என்ன அனுப்பிவிடப்படுறான்னா, நான் கூப்பிடாம நீ வந்துடக்கூடாது. ஆமென். எப்படி இருக்கும் அந்த யாக்கோபுக்கு? ஆண்டவரே, இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு இந்த வாக்கு தத்தமே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க என்ன இது ஒரு மாதிரி ஆசை காட்டி என்ன கோரஸா சொல்றீங்க? ஆமென். இப்படி இதுதான் தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு ஆண்டவரே? ஆமென். அதாவது ஏசாவுக்கு இப்போ வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். ஆனா யாக்கோபுக்கு அப்படி வர முடியாது இனி. அதாவது ஒரு இடத்துல இதுதான் லாஸ்ட், இனி நீங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? நீங்க அந்த இடத்தெல்லாம் சுத்தி கடைசியா பார்ப்பீங்க. சிலர் ரொம்ப நாள் ஒரு வீட்டில் தங்கி இருந்துட்டு அந்த வீடை விட்டுட்டு போகக்கூடிய சிச்சுவேஷன் வரும்போது, இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற சிச்சுவேஷன் வரும்போது அப்படி சுத்தி பார்த்துட்டு போகும். இந்த யாக்கோபு ஒவ்வொரு ரூமையா பார்த்துருப்பார். ஆமே. உடனே யோசிக்காதீங்க அன்னைக்கு ரூம் இருந்தான்னு. நான் நம்ம லாங்குவேஜில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம், இப்படி பார்த்துட்டுப்பார். அம்மாவை பார்த்துருப்பார், அப்பாவை போய் பார்த்துருப்பார், அண்ணனை பின்னாடி இருந்து பார்த்துருப்பார். ஏன்னா முன்னாடி இருந்து பார்த்தா அதுக்கு பார்க்க முடியாது. எல்லாத்தையும் கடைசியாக பார்த்துட்டு அந்த வீட்டை விட்டு யாக்கோபு இறங்கினதும் கதவு அடைபடுகிறது. வாக்குத்தத்தம் பெற்றவனுடைய வாழ்க்கையில் வாசல் திறக்கும்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டோரே க்ளோஸ் ஆகுது. அவன் புறப்பட்டு போகிறான். வேதம் சொல்லுகிறது 28வது அதிகாரத்தில் 10-11 வசனங்களிலே, அவன் பெயர்சபாவை விட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி. அவன் லைஃப்ல ஒரு துக்கமான இரவு. இது எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? தனித்து விடப்பட்ட இரவு. யாக்கோபு வாழ்க்கையில தனித்து விடப்பட்ட துக்கமான, இதுவரை இப்படி ஒரு நைட்டை அவன் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் தலைக்கு கீழே பில்லோக்கு பதில் கல்லை வச்சு படுக்கிற இரவு. ஆமென். தனித்து விடப்படுகிறான். ஆமென். இது நேத்து நைட்டு ரொம்ப நல்ல நைட் அவனுக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்டா துக்கமான அவன் லைஃப்ல. அவனுக்கு அப்பா உண்டு, அவனுக்கு அம்மா உண்டு,
அவனுக்கு அண்ணன் உண்டு. ஆனாலும் தாவீதுக்கு எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் தாவீது சொல்வார், நான் தனித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தனித்து விடப்பட்ட இரவு. ஒரு கல்லை எடுத்து ராத்திரி அவன் வாழ்க்கையில் ஒரு சூரியன் அஸ்தமிக்குது. கல்லை எடுத்து வைக்கிறான். வைத்து படுத்திருந்து அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். என்ன சொப்பனம் தெரியுமா? பாரு, சூழ்நிலை உலக வாசல்களை உனக்கு அடைக்கலாம். உன் மேலே வாக்குத்தத்தம் இருக்குமானால் மனிதனால் அடைக்க முடியாத வாசல் பரலோகத்தில் திறந்திருக்கிறது. அவன் பார்க்கும்போது வானம் திறந்திருக்கிறது. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முனை இவன் இருந்த பூமியிலும் இன்னொரு முனை பாதியில முடியல. என் ஆண்டவருடைய நாமம் ஆதியும் பாதியும் அல்ல, ஆதியும் அந்தமுமானவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் கடைசியா பார்த்துட்டு போறான். வாக்கு தத்தத்தை தலையில வைத்து கொண்டு தலைக்கு கீழே ஒரு கல் எடுத்து வச்சு படுத்த போது ஆண்டவர் அதற்கு மேலாக நின்றார் என்று 28:13 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவர் வந்தது அற்புதம் செய்வதற்கல்ல, இவன் வாழ்க்கையில அதிசயத்தை காண்பிப்பதற்கும் அல்ல. இங்கே ஆண்டவர் வந்தது ஒரே காரியத்துக்காக தான். எதற்கு தெரியுமா? ஆமென். கடைசி வரை உன்னோடு இருக்கிற ஒரு உறவு உண்டு என்பதை சொல்வதற்காக. ஆமென். இந்த ராத்திரி வேளையில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த உலகத்தில் எந்த உறவானாலும், எவ்வளவு நெருங்கின உறவுகளானாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த உறவு முறிக்கப்படும். ஒன்று நாம் அவங்கள விட்டு போவோம், இல்லைன்னா அவங்க நம்மளை விட்டு போவாங்க. ஆனால் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளை. இன்னும் ஒரு ஸ்டெப் மேல சொல்லணும், மகிமையிலே சேரு மட்டும் அவர் நம்மை நடத்துவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற உறவுகள் மரணத்தில் முடியும் போது இந்த உறவு மகிமையில முடிகிறது. ஆமென். ஆண்டவர் காண்பித்து தருகிறார். தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், தேவதூதர்கள் இறங்குகிறார்கள். அவர் அங்கே வந்து தம்மை எல்ஷடாயாய் அறிமுகப்படுத்தவில்லை, யெகோவா தேவனாகவும் அறிமுகப்படுத்தவில்லை. ஆமே, நம்ம சொந்தோன்னு அறிமுகப்படுத்துகிறார். உங்க அப்பா உங்க தாத்தான்னு பேச ஆரம்பிச்சிட்டார். நான் ஆபிரகாமின் தேவனும் நான் ஈசாக்கின் தேவனும் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன அதன் அர்த்தம்? ஆமே, யாக்கோபே, ஆபிரகாம் வாழ்க்கையில் இப்படி ஒரு புறப்பாடு இருந்துச்சு, இப்படி ஒரு புறப்பாடு இருந்துச்சு. உங்க தாத்தா கூட நான் இருந்து நடத்தினேன், உங்க அப்பா கூட நான் இருந்து நடத்தினேன். நான் தலைமுறைகளின் தேவன். இங்க என்றாகும் போதே அந்த பாட்டை தான் பாடிட்டு இருந்தாங்க. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கல மாநீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தேவ நீரே. ஆபிரகாமை நடத்த தெரிந்த எனக்கு, ஈசாக்கை நடத்த தெரிந்த எனக்கு, யாக்கோபை உன்னை நடத்துவது எனக்கு கடினமான காரியம் அல்ல. ஆமீன். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில நம்புறீங்க? இன்னைக்கு என் நிலைமை இப்படிப்பட்ட நிலைமை தான். என் வாழ்க்கையில சூரியன் அஸ்தமித்திருக்கிறது, தனித்து விடப்பட்டிருக்கிறேன். ஆனால் யாக்கோபின் தேவன் என் தேவனாய் இருக்கிறார், ஆபிரகாமின் தேவன் என் தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வியாகுலம் என் வீட்டை விட்டு காட்டிலோட பண்ணிடேனும், வியாகுலம் என் வீட்டை விட்டு காட்டிலோட பண்ணிடேனும், அங்கே ஒரு தூதன் என்னை சந்தித்து சூடாமப்பமும் ஜலமும் தந்து தேற்றுவார். யாரும் துணை இல்லை என்றோ, ஏகனாய் நானேன் என்றோ, யாரும் துணை இல்லை என்றோ, ஏகனாய் நானேன் என்றோ, என் மனதில் எண்ணிடேன் ஓர் நாளுமே. இயேசு என்னுடன் இல்லாமல் எங்கு போயினார். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் தனித்து விடப்பட்டான் பத்மத்தீவில். அந்த இடத்துல வந்து அவர் எல்ஷடாயின்னு தம்மை அறிமுகப்படுத்தாமல் நான் ஆதியும் அந்தமும் என்றார்.
நான் கடைசி வரை இருப்பேங்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீஷர்கள்ட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் இருக்கிறேன், உங்க முடிவு வரேன்னு சொல்லல, உலகத்தின் முடிவு பரியந்தம். ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல இந்த தனித்து விடப்பட்ட இந்த துக்கமான இரவை எப்படி சந்தோஷமாய் மாற்றுகிறார் தெரியுமா? நீ அனாதை அல்ல, நீ அனாதை அல்ல, உனக்கு ஒரு உறவு இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யாக்கோபின் வாழ்க்கையை ஏசா அழிக்க வேண்டும் என்று இருக்கும் போதுதான் யாக்கோபின் வாழ்க்கையில ஒரு கதவு அடைக்கப்படுகிறது. இனி அம்மா கூப்பிடாம அந்த வீட்டுக்கு போகவே முடியாது. இப்போ வழியில என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்லை, எதுவுமே கிடையாது. அவனுக்கு இரவு பயம். அம்மா கிட்ட போக முடியுமா? அம்மா சொல்லி அனுப்புறாங்க, மகனே உனக்கு என்ன பிரச்சனைனாலும் வந்துடாத. ஆமென். அம்மா சிலர் வந்துருன்னு சொல்றது கூட, வந்துடாத வந்துடாத மகனே, நான் கூப்பிடாம. கடைசி வரை அந்த தாய் கூப்பிடவே இல்லை. அவன் ஒவ்வொரு நாளா பார்த்துட்டு இருந்தான். கடைசியில் ஆண்டவரே அம்மாவை கூப்பிட்டான், மாமகளே. ஆமாம், நீ அவனை கூப்பிடல, நான் உன்னை கூப்பிடுறேன். யாக்கோபு திரும்ப வீட்டுக்கு வரும்போது தாயார் இல்லை. ஆனால் அன்னைக்கு ஒருத்தர் நான் இன்னைக்கு சாவேன்னு சொன்னார் பாருங்க, அவர் இருக்கிறார், அவர் இருந்துட்டு தான் இருக்கிறார். என்ன வாழ்க்கையோ! இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு சாகிறதே மேல். சரி சிஸ்டர், டீ குடிக்கிறீங்களா? சுகர் கம்மியா? சிலர் இப்படி தான் வாழ்க்கையே வெறுப்பாங்க. ஆமாம், ஈசாக்கு அப்படியே தான் இருக்கிறார். ஆமாம். ஆனா தனித்து விடப்பட்ட உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தனிமைங்கிற நிலை வரும்போது நீங்க எதை பார்க்கணும் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய இல்லை. அவர் செய்கிற அற்புதத்தை விட ஒரு மிராக்கிள் என்பது அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு மட்டும்தான். உறவுங்கிறது நித்தியம் வரைக்கும். ஆமென். ஒரு அற்புதம். சிவந்த சமுத்திர அது வந்து சின்ன அற்புதமா பெரிய அற்புதமா? பெரிய அற்புதம் தான். ஆனா எது வரைக்கும் தெரியுமா? அதை தாண்டது வரைக்கும் தான். அவ்வளவுதான். அடுத்த ஸ்டெப் கடைசி வரை ஏற்படுத்தி தந்த அந்த உறவு. உறவு. டி மேஜர் கொடுங்க. அழகான ஒரு பாட்டு உண்டல்லவா? உதவாத எண்ணில் நீர் உறவானீர். இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் கேட்டுட்டே இருக்கும்போது இந்த லைன் வந்ததும் என்ன அறியாம ஓட ஆரம்பிச்சிட்டேன். உதவாத எண்ணில் நீர், அந்த உறவு. உறவு என்ன ஒரு உறவுங்க இது! அவர் உறவு அவர் அறிமுகப்படுத்துகிறார். எனக்கு உங்க அப்பா இருக்கார்ல, உங்க அப்பாவின் தேவன், உங்க தாத்தாவின் தேவன் அறிமுகப்படுத்துகிறார். எதற்கு தெரியுமா? உறவு. நீ பாரு யாக்கோபே, எங்கேயுமே வழியில கட்டாகாது. யாருமே இதை தடுக்க முடியாது, இதை யாருக்கும் அடைக்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். போவாஸ் வயல் நிலத்துல கதிர் பொறுக்க போன ரூத்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நகோமிக்கு கொண்டு வந்ததை கொடுக்கும்போது, எங்கம்மா போன? அது இப்படி போவாஸ்னு ஒருத்தர் வயல் நிலத்துக்கு போனேன், அவர் எனக்கு இப்படி பண்ணார், அவர் எனக்கு கதிரை செய்து விட்டார், அவர் என்னை அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார வைத்தார், அவர் எனக்கு அவங்க சாப்பிட்ற ஃபுட்டை எனக்கு கொடுத்தார். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா ரூத்தே? என்ன 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 மாமி? அவர் நமக்கு நெருங்கின உறவு அப்படிம்பார். நெருங்கின உறவு. அவர் சிந்த விட்ட கதிரை விட இந்த அம்மா எதை எடுத்து சொல்றாங்க தெரியுமா? அந்த உறவு. உறவு. இன்னைக்கு தனித்து விடப்பட்ட நிலையில் அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்கிறாங்க, புருஷன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. நானும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டே, செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டேன். ஆகாதவன் என்று தள்ளப்பட்டே, செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போல் நானேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. உடைந்த பாத்திரத்தை போல் நானேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன்.
நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன், ஆனாலும் உம்மை நம்பியுள்ளேன். இந்த உறவு உதயமாகிறது. ஆமென். அவன் வாழ்க்கையில வெளிச்சம் வந்து அஸ்தமிக்கிறது. அந்த இரவு ஆண்டவர் வந்து அவனை எப்படி கடக்க பண்றார் தெரியுமா? ஆமென். நீ அனாதை கிடையாது. நீ அழுதா இங்க இருந்து இந்த வனாந்திரத்தில் தேவன் அப்பான்னு கூப்பிட்டா யாருக்கு கேட்காது தெரியுமா? ஈசாக்குக்கு கேட்காது. அம்மான்னு கூப்பிட்டா யாருக்கு கேட்காது தெரியுமா? ரெபேக்காளுக்கு கேட்காது. அண்ணேன்னு கூப்பிட்டா யாருக்கு கேட்காது தெரியுமா? ஆனா இந்த இடத்துல இருந்து ஆமென் உன் கூக்குரலை கேட்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமை எத்தனை உறவுகள் இருந்தாலும் சில நேரத்தில் இப்படி தனித்து விடப்பட்ட நிலையில் வரும்போது இதோட என் வாழ்க்கை முடிந்ததென்று எண்ணாதே. இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம்தான், ஆனால் கர்த்தர் அவனை அதற்கு நீங்களாக்கி. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இரவை கர்த்தர் கடக்க பண்ண போகிறார்? நான் தனித்து விடப்பட்ட இரவை என் லைஃப்ல ஆண்டவர் கடக்க பண்ண போகிறார். ஆமென். அடிமை பெண் ஆகார் தன்னுடைய மகன் சாவதை பார்க்க விருப்பம் இல்லாம ஒரு செடிக்கு கீழே படுக்க வச்சுட்டு தள்ளி போய் உக்காந்து இருக்கிறார். இப்போ இஸ்மவேல்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க தெரியுமா? நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆமென். அப்படிதானே சொல்லிட்டு போயிருப்பாங்க. இல்லைன்னா விட்டுருப்பான் அந்த பையன். அவனே தாகத்தில் இருக்கிறான். ஆபிரகாம் வேற துரத்திட்டாங்க. அப்போ ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமென். போய் தள்ளி உட்காந்து ஓன அழறா. இப்போ இந்த பையன் பார்த்துட்டே இருக்கிறான். அம்மா வருவாங்க 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 வருவாங்க. ஒரு நம்பிக்கையை கொடுத்து, இந்த உலகம் நிறைய நம்பிக்கையை கொடுத்து நம்மை அனுப்பும். இந்த ரெபேக்காலும் யாக்கோபுக்கு நம்பிக்கையை கொடுத்து தான் அனுப்புனாங்க. நான் கூப்பிட்டு விடுவேன்னா அப்படின்னு, நான் கூப்பிட்டு விடுவேன். ஆமென். நம்பிக்கையை கொடுப்பாங்க. நம்பிக்கையை நிறைவேற்ற முடியாது. அவங்களால முடியாம வரும்போது பர்பஸா யாரும் பண்ணல, தாயார் பர்பஸா பண்ணல, ஆனா முடியாம வரும் பாருங்க. மோசையை பெட்டியில வச்சு நைல் நதியில போட்டது பர்பஸா இல்ல, முடியாம வரும். அந்த பையனுக்கு என்ன சம்பவிக்குமோ என்று அக்கா தூரத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இயேசு சிலுவையில் அறையும் போது இயேசுவோடு இருந்த ஒரு சிலர் தள்ளி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க, தாய் உட்பட. வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளையில் போடப்படும் போது தானியேலுக்கு பார்த்துட்டு நிற்க தான் முடியும், கூட போய் நிற்க முடியாது. ஆனால் ஒரு உறவு இருக்கிறது. ஆமாம். நீ அக்கினியில் இருந்தால் அவர் அக்கினிக்கு வெளியல்ல, அக்கினிக்கு உள்ளே நிற்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நல்ல தேவனை தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம். ஆமேன். ஆகாரே அப்படின்னு கூப்பிடுறார். அப்படியே பார்க்கிறா. ஆமேன். என்ன சொல்லுவார் தெரியுமா? பிள்ளை இருக்கும் இடத்தில் அதன் சத்தத்தை நான் கேட்டேன். ஆமேன். நீ நினைச்சிட்ட பிள்ளை செத்துட்டான்னு. பிள்ளை சாகல. அவன் அம்மா அம்மான்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். அந்த சத்தம் உனக்கு கேட்கல, எனக்கு கேட்குது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் எல்லாம் வெளியே அனுப்பி வைப்போம். எந்த ரேஞ்சில் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. யாக்கோபு நினைச்சான் யோசேப்பு மரித்துட்டான்னு. இல்லை, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவர் தலைமுறைகளின் தேவன். தனித்து விடப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது புரிந்து கொள்ளுங்கள், இதோடு முடிந்ததென்று நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். இது முடிவல்ல, இது ஆரம்பம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் 28வது அதிகாரத்தில், கர்த்தர் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தி 13வது வசனத்தில் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நானே வாசிக்கிறேன், நேரம் இல்லாத நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க. நாமே, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். அடுத்த வார்த்தை பாருங்கள். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமை. தலைக்கு கீழே ஒரு பில்லோ கூட வச்சு படுக்க வசதி இல்லாத நிலையில் இருக்கிறவன்ட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்குள்ள
உனக்குள்ள தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் நம்மை ஏதோ ஒரு நிலையில யாருக்கோ ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆமே, எனக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனா என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்கிற நிலை. இந்த வார்த்தையை கேட்கும் போது யாக்கோபு ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்றான் தெரியுமா? போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு. ஆமா, எத்தனை பேர் சாப்பாடுக்காக ஜெபம் பண்றோம்? ஆமா, யார் சாப்பாடுக்காக ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? அடுத்த வேளை ஒன்று இல்லைன்னு வரும்போது. ஆனா ஆண்டவர் இவனுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உனக்கு சாப்பாடு தருவேன்னு சொல்லல, உனக்குள்ளே. ஆனா அவன் இருக்கிற அந்த கரண்ட் சிச்சுவேஷன் அடுத்த வேளைக்கு என்ன செய்யணும்னு தெரியாதனால, ஆனா அவன் மேல இருக்கிற அழைப்பு பெரியது. ஆமென். தேவன் தெரிந்தெடுத்து இருக்கிறார். தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படும் முன்னமே நம்ம எனவே தான் நம்ம இருக்கிற சூழ்நிலையை வைத்து நாம் கேட்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா இப்போ யாக்கோபுக்கு நிலைமை என்ன? அவன் இவ்வளோ வார்த்தையை கேட்டுட்டு, அப்பா போற இடத்துல எல்லாம் எனக்கு என்ன காப்பாற்றி எனக்கு சாப்பாடு தாங்கன்னா. கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? தலைமுறையை கொண்டு ஊருக்கே சாப்பாடு போடுவது. ஆமே ஆமே, தகப்பன் சாப்பாடுக்காக ஆண்டவரே எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவருடைய திட்டம் என்ன? அந்த தலைமுறையில் யோசேப்பை எழுப்பி தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் யோசேப்பு கிட்ட சாப்பாடுக்காக நிற்கிறாங்க. ஆமாம், எது எது கண்ணீரின் பாதையில் நீங்க நடக்கிறீங்களோ தலைமுறைக்கு அது நாளைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். தாவீது 30 வயதுக்குள்ள பல சங்கீதத்தை எழுதிடுவார். அதாவது ஒரு 80 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்சனுக்கு, ஒரு 80 இயர்ஸ் 80 வருஷம் வாழ்ந்த ஒருவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அது 30 இயர்ஸில் அனுபவித்த நபர் தான் யார் தெரியுமா? தாவீது. அதனால மேக்சிமம் ஒரு 80% சங்கீதங்களும் அல்ல 80 அல்ல 90% சங்கீதமும் 30 வயசுக்குள்ள எழுதுனது. ஒரு சில சங்கீதம் முதிர் வயதில் எழுதினது. தாவீது தன்னுடைய வாலிப நாட்களில் ஆமென் சாப்பாடுக்காக ஒரு வீட்டு கதவு போய் தட்டுவார். சாப்பாடுக்காக தட்டுவார். அப்போ அந்த ஆசாரியன் சொல்லுவார், வேற ஒண்ணுமே கிடையாதுப்பா, தேவ சமூகத்தில் அப்பங்கள் தான் இருக்கிறது சொல்ல. அதாவது கொடுங்க, அதை எடுத்துட்டீங்கன்னா அது சாதாரணப்பா ஆயிரம்ல, அது அதில் இருக்கிறதுனால தானே ஸ்பெஷல், அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா. அப்படி சாப்பாடுக்காக கை நீட்டினவன். தாவீதுக்குள்ள கலக்கம், ஆண்டவரே நாளைக்கு என் பிள்ளையும் கை நீட்டுற நிலைமை வருமா ஆண்டவரே? ஆமென். ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். தாவீது முதிர் வயதாகிறான். இப்போ சங்கீதம் 37 எழுதுறாரு, நான் இளைஞனானேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். என் லைஃப்ல நான் ஒன்று பார்த்துருக்கிறேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாலமோன் எப்படி சாப்பிடுவார் தெரியுமா? இப்போ நான் சொன்னேன்னா அதுக்கு ஒரு செய்திக்குள்ள உங்கள் மைண்டு வராது, அதனால அதை விட்டுரும். நீங்கள் பைபிளில் போய் படிங்க. அவர் சொல்கிறார், வா உன்னை நான் சோதித்து பார்க்குறேன் எப்படி. அதான் நாங்கள் அடிக்கடி எங்கள் அப்பா காலத்தில் சாப்பாட்டுக்கு குறை இருந்துச்சு. இன்னைக்கு எங்கள் காலத்தில் நாங்கள் சொல்கிறது சாப்பாட்டை குறை. ஆமென். அன்னைக்கு சாப்பாடுக்கு குறை, இன்னைக்கு சாப்பாட்டை குறை. கர்த்தர் கைவிடலை. ஆமாம், எங்கள் அப்பா இன்னைக்கு பூமியில் இல்லை. 5 பிள்ளைங்களை கர்த்தர் எப்படி வைக்கணுமோ ஆமாம் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு நீங்கள் நடக்கிற கண்ணீரின் பாதை இது தண்டனை அல்ல. நம்புறவங்க, என் மேலே இருக்கிற அழைப்பு, என் மேலே இருக்கிற அவருடைய அன்பு உண்மைன்னு நம்புறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த இக்கட்டு காலம் என்னுடைய தண்டனை அல்ல. ஆமாம், இது எனக்கான தண்டனை அல்ல, இது எனக்கான நன்மையே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் ஆண்டவருடைய அன்பை ருசித்த தாவீது சொல்ற, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இந்த உறவை பார்த்ததும் அவன் தலைக்கு கீழே வச்ச கல்லை எடுத்து தூணா நிறுத்தினான். யாக்கோபே, ஒன்னால ஒரு கல்லை தூணா நிறுத்த முடிந்து, ஆமாம், அவன் கொண்டு வந்த அந்த பானத்தை தண்ணீர் அதன் மேல அபிஷேகம் பண்ணி ஒன்னால் ஒரு கல்லை படுத்து தரையில் கடந்த கல்லை எடுத்து நிமித்து வைக்க முடியும்னா என்னால் ஒன்று செய்ய முடியாதா? நான் உன் கையை பிடிக்கும்போது நீ பூச்சி தான், ஆனால் உன் கையை நான் பிடிச்சிட்டேன்ல, இனி நான் உன்னை புதிதும் கூர்மையுமான
ஆட்கள் உள்ள எந்திரமாக்குவேன். இந்த ராத்திரி வேளையிலே தனித்து விடப்பட்ட நிலையிலே, இந்த துக்கமான சூழ்நிலையில யாராவது கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன். அவர் அந்நியர் அல்ல, அவர் அந்நியர் அல்ல. அவரை அப்பா என்று அழைக்கலாம். ஹல்லேலூயா. அவரை சிநேகிதர் என்று அழைக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவை இன்னும் யாரும் ஏற்றுக்கொள்ளாம இருப்பீங்கன்னா, உங்க இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுங்க. இயேசுவே, நீர் என் ஆண்டவர் என்று மனதார அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்க வாழ்க்கையில பிள்ளை என்கிற அதிகாரத்தை நீங்கள் கூப்பிடும் போதே உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்க அவருக்கு சொந்தமாயிட்டீங்கன்னா நீங்க அனாதை அல்ல, அனாதை அல்ல. இரண்டாவது ஒரு இரவு இருக்கிறது. இந்த இரவு துரோகத்தின் இரவு, துரோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட இரவு. அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய துரோகம் நடந்த இரவு. நான் எல்லா வசனமும் வாசிக்கவில்லை, ஆனால் ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அதில் ஒவ்வொரு காரியத்தை சொல்ல வரும். என்ன தெரியுமா, இந்த யாக்கோபு நேராக போவார். யாக்கோபை அனுப்புறது யாக்கோபு போனது லவ் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் யாக்கோபை அனுப்பும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அங்கே இங்கேயும் போகாமல் என் சகோதரர் லாபான் வீட்டுக்கு போ, அங்கே அவனுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அங்கே நீ விவாகம் பண்ணு. அப்போ யாக்கோபு உண்மையிலே போனது பெண் பார்க்க தான் போனது. ஆமே, நம்ம யாக்கோபு என்ன பாடுபடுத்தி இருக்கோம். ஆமே, ஆனால் யாக்கோபு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் உறவை சொன்னார் பார்த்தீங்களா, அப்போ அழுது இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அழல, யாருன்னே தெரியாத ராகையில் போய் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பார். ஆமே, நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். ஆண்டவர் பார்த்தார், வா உன்னை வச்சிருக்கிறேன், நான் என்ன இவ்வளோ உனக்கு நான் இறங்கி உனக்கு அறிமுகப்படுத்தும் போது அவர் என்னை பற்றி ஆண்டவர் பற்றி சொல்லாமல், இந்த இடம் இவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடை ஆண்டவர் இடம் வாங்குறதுக்காக வந்தார். இவர் நான் இந்த இடம் எவ்வளோ பயங்கரமாக இப்படி ஆண்டவரே வந்துட்டீங்களா ஆண்டவரே, அப்பா ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே, அப்பா வருவாங்க அம்மா என்ன தேடி வருவாங்கன்னு பார்த்தேன், நீங்கள் வந்தீங்களேன்னு ஓன்னு அழுவாருன்னு பார்த்தா அங்கே அழல. ஆனால் இதுதான் ராகேல்னு சொன்னதும் ஓடி கட்டி பிடிச்சி அழுதாச்சு. இப்போ போய் லாபான்ட்ட வேலை பார்க்குறார். ராகேலை ரொம்ப நேசிக்கிறார். லாபானும் சொல்கிறார், பார்ப்பா உனக்கு நான் ராகேலே விவாகம் பண்ணி கொடுக்குறேன், நீ 7 வருஷம் வேலை பாரு. 7 வருஷம் வேலை பார்த்தாச்சு. நைட் டைம் வருது, திருமணம் கோலாகாலமாக நடக்குது, எல்லாம் நடக்குது. இவருக்கு நிறைய திராட்சை ரசம் கொடுக்குறாங்க. குடிங்க மாப்பிள்ள, குடிங்க, கொஞ்சம் கூட குடிங்க. எல்லாம் ரைட். நேராக வராங்க. ராகேலுக்கு பதில் யாரை கொண்டு விட்டாங்க தெரியுமா? லேயாளை கொண்டு விட்டாங்க. லேயாளை விட்டது தப்பு கிடையாது, ஆனால் இது ஒரு பெரிய ஏமாற்றம். ஆமாம், சிலர்லாம் பார்த்துறீங்களா, ஆன்லைனில் ஃபோட்டோ பார்த்து ஆர்டர் பண்ணுவாங்க. நான் இப்படி தான் ஃபஸ்ட் டைமாக ஆன்லைனில் ஒரு ஷர்ட்டு போட்டேன். வந்துச்சு 3 ஷர்ட்டு, 999 ரூபா. பரவாயில்லையேன்னு சொல்லி போட்டேன். பார்சல் வருது, மொத்தம் சின்ன பார்சல். நான் நினச்சேன் நல்ல 7-8 மடக்கி வச்சுருப்பான். 3 சட்டையும் சேர்த்தா ஒரு கர்ச்சீஃப் ரேஞ்ச் வரும். ஆமாம், அதோடு விட்டேன். ஆமாம், ஆண்டவரே நாங்கள் பார்த்ததெல்லாம் வேறு. சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், ஃபோட்டோவில் சூப்பராக இருந்தான்னு தான் ஓகே சொன்னேன், ஆனால் வந்து பார்த்தா. ஆமாம், சிலர்லாம் கல்யாணம் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் மேக்கப்லாம் களையும் பாருங்க, வாழ்க்கையில் இடி விழுந்த மாதிரி இருப்பாங்க. ஏன் இந்த பாடுகள்? ஆண்டவரே, நீங்கள் 6 மணிக்கு இருந்தால் சிலுவையில் தொங்குனீங்க, நான் இனியா வாழ்க்கை ஃபுல்லாக தொங்கணுமே ஆண்டவரே. யாக்கோபு லைஃப்பில் அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய துரோகம் நடக்குது. லேயாள் ராகேலுக்கு பதில் லேயாள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான், ஆனால் நம்ம விளையாடினா அவரும் விளையாடுவார். யாக்கோபு தகப்பனை பகலை ஏமாத்தினார், மாமனார் மருமகனை நைட்டு ஏமாத்தினார். ஆமாம், மாமனாரால் ஏமாற்றப்பட்டவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக உங்கள் தகப்பனை ஏமாத்திருப்பீங்க. ஆமாம், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இது 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 அவரால் ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா 7 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணது என்ன அப்படி கேட்கும்போது கூலாக சொல்ல, இன்னொரு 7 வருஷம். ஆமென். நிறைய நீ பைபிளில் கவனிச்சிங்கன்னா நிறைய காரியத்தை ஆண்டவர் தடுப்பார், ஆனால் சில காரியத்தை அலோவ் பண்ணுவார்.
இந்த துரோகத்தை கர்த்தர் அலோவ் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, இதுல தேவன் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். என்ன நன்மை தெரியுமா? இந்த லேயாள் இடத்தில் தான் ஆளுகை செய்கிற யூதாவையும் ஆராதனை செய்கிற லேவியையும், எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? ஆமென். சில துரோகங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது ஆண்டவர் கண்டும் காணாதவர் போல இருக்கிறார்னா புரிந்து கொள்ளுங்கள், மனுஷன் செய்யறது செய்யட்டும், ஆனால் அதிலே கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, மோர்தேகாய் வந்து ராஜாவுக்கு ஒரு நன்மை பண்ணியிருப்பார். அது ராஜாவுடைய டைரியில எழுதி வச்சிருப்பாங்க. ஆமென். ஆமானுக்கு என்னன்னா அந்த மோர்தேகாயை இல்லாம ஆக்கிரணும். அதுக்கான நாளும் குறித்தாச்சு. ஆனாலும் அவ்வளோ நாள் வரை எப்படி அவன் இருக்கலாம்? ஆமென். அதனால அவனுடைய மனைவி சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஒரு தூக்கு மரத்தை செஞ்சுட்டு நீங்க ராஜாட்ட போய் உத்தரவு கேளுங்க, நீங்க கேட்டாதான் அவர் செய்வார். முத்திர மோதிரத்தை உங்க கையில கலத்தி கொடுத்துட்டார். அப்ப தூக்கு மரம் எல்லாம் ரெடி ஆகுது. ரெடி ஆகிட்டு ஆமான் வந்து ராஜா கிட்ட தூக்கு மரத்தை ரெடி பண்றாங்க. ஆண்டவர் தடுக்கல. அதுக்கு தூக்கு மரத்தை ரெடி பண்றதுக்கு முன்னாடியே எஸ்தர் வந்து ஒரு விருந்து வச்சாச்சு. எப்படி இருக்கும்? மோர்தேகாய் ஃபாஸ்டிங். விருந்து யாருக்கு? ஆமானுக்கு. இந்த அம்மா எஸ்தர்ட்ட சொல்லியாச்சு, நீ போய் ராஜா கிட்ட கேளு, ராஜா எனக்கு ஒரு ஆசை, என்ன, என் கூட நீங்க சாப்பிட வரணும். ரைட். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ கேளு மகளே, ராஜ்யத்தின் பாதியை நான் தருகிறேன் எனக்கு. அப்புறம் கேட்கவா? கேட்குறேன். இன்னொரு விருந்து. இந்த மோர்தேகாய்க்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு ஃப்ளாஸ்கில் தண்ணி மட்டும் தந்துட்டு நீ அவனுக்கு என்னன்னா விருந்து வச்சிட்டு இருக்கிறியா? ஆமென். இந்த ரெண்டாவது விருந்து இருக்குல்ல, முதல் விருந்துக்கும் ரெண்டாவது விருந்துக்கும் நடுவுல தான் தூக்கு மரம். ஆமென். இப்போ மோர்தேகாய் வர்றதுக்கு முன்னாடியே ராஜாவுக்கு தூக்கம் போச்சு. ஆமென். ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா சிலருக்கு தூக்கத்தையே தூக்கிடுவார். ஆமென். யோசேப்பை உயர்த்துறதுக்காக பார்வோன் தலைக்குள்ளே பசுக்களை ஓட விட்டவர் என்ன ஆண்டவர். ஆமென். நைட்டு ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. தூக்கம் இல்லாததும் அவருடைய டைரி ஓப்பன் ஆகுது. ஆமென். ஒரு நாள் இதை தியானித்த போது, ஆண்டவரே, ஒரு ராஜா ஒரு நைட்டு தூங்காதது ஒருத்தனுக்கு வாழ்க்கை கிடைச்சதே, நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமென். மோர்தேகாய் செய்தது அதில் வாசிக்கப்படுது. என்ன வாசிக்கப்படுது? இப்படி வந்து ராஜாவுக்கு தீங்கு செய்ய நினைச்சாங்க, அதை மோர்தேகாய் சொல்லிட்டாரு. அப்போ கேட்குறார், மோர்தேகாய்க்கு நம்ம இதுக்கு பிரதிபலனை ஏதாவது பண்ணோமா? இல்லை, பண்ணலை. நிறைய காரியங்கள் தாமதிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அந்த டைமே மோர்தேகாய்க்கு பண்ணியிருந்தா கொஞ்சம் வெள்ளி காசு கிடைச்சிருக்கும், கொஞ்சம் வெகுமதி கிடைச்சிருக்கும். ஆனால் சில காரியங்கள் பண்ணாமல் வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்கிறார். கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மோர்தேகாய்க்கு இன்னும் ஒன்றும் பண்ணலையா? ஒன்றுமே பண்ணல. அப்படி நிற்கும் போது வாசல்ல யாரோ நிற்கிறாங்க. யார் நிற்கிறா? ஆமா நிற்கிற. அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு. ஆமென். என்ன ஆண்டவருடைய செயலை பார்த்தீங்களா? ஆமாண்டா கேட்குறேன். இப்போ ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஆமான் மனசுல ராஜா கனம் பண்ண விரும்புகிற லிஸ்ட்ல யார் இல்லை தெரியுமா? மோர்தேகாய் இல்லை. ஆனா ராஜா மனசுல யாரை வச்சு பேசுறாரு தெரியுமா? இப்போ ஆமான் சொல்றான். அது ராஜாவே அவனுக்கு மனசுல இருந்த ஆசையெல்லாம் கொட்டி தீக்கிறான். ஆண்டவர் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை வரவழைக்கிறவர். இதே இது இப்போ ராஜா உங்க குதிரையில தான் அவனை ஏற்றணும். ஓகே, உங்க வஸ்திரத்தை அவனுக்கு போட்டு அவனை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு இப்படி செய்யப்படும். உண்மையிலே எனக்கு என்ன யோசனைன்னா, இதே இது மோர்தேகாய்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், மோர்தேகாயே நீ இப்படி இப்படி பண்ணியிருக்க, நான் உனக்கு என்ன செய்யணும்? 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கு, எனக்கு ஒரு சுக்காபி போட்டு கொடுத்தீங்கன்னா. நமக்கு நிறைய கேட்க தெரியாது, அதனால தான் நம்ம கிட்ட கேட்கவே மாட்டேங்கிறார். ஆமாம், யார்கிட்ட கேட்டார் பார்த்தீங்களா? ஆமான்ட்ட கேட்குறாரு. ஆமான் இருக்கிறதுல பெஸ்ட்டை சொல்லிட்டான். சொல்லி முடிச்சதும் அந்த உட்காந்துருக்கிறான் பாரு, அவனுக்கு நீ இதை செய். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர்.
இன்னைக்கு சத்துரு உங்களுக்கு தீங்கு செய்கிறான், சிலர் கூட இருந்துட்டு துரோகம் பண்ணுறாங்கன்னு. ஆண்டவர் நீங்கள் பார்த்துட்டு பார்க்காம இருக்கிறீங்களே, எதுவுமே செய்யாமல் இருக்கிறீங்களே, கவலைப்படாத. அதில் தேவன் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு பெரிய அதிசயத்தை வைத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Jesus. Hallelujah. ஆமென். ஆளுகை செய்கிற கர்த்தருக்கு மகிமை. ஆளுகை செய்கிற யூதாவை. அப்போ இது உண்மையிலே நடந்தது துரோகம் அல்ல, இது தேவ திட்டம் தான். ஆனால் யாக்கோபுக்கு அந்த இரவு துக்கமான இரவு. அவன் லைஃப்ல. ஆமென். அதுக்கப்புறம் இந்த திராட்சை ரசம் பக்கமே போயிருக்கவே மாட்டார். ஆளு வேண்டாம். ஆமென். ஆனால் ஆண்டவர் அலோவ் பண்ணுறார். ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சிங்க? இவங்க என் கூட இருந்துட்டே கூலி பறிக்கிறாங்களா ஆண்டவரே? இவங்க என் கூட இருந்துட்டு யோசேப்பின் சகோதரர்களை யோசேப்பு பார்க்க போகிறான். ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போக வேண்டியது தானே. இருக்கிறதுல பெஸ்ட்டு, நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட்டு எங்கே போட்டுட்டு போவோம் தெரியுமா? எந்த இடத்த நம்ம ரொம்ப கனப்படுத்துகிறோமோ, எதை ரொம்ப வேலை பாருங்கள். இந்த மேரேஜ் எல்லாம் வீட்டில் வரும்போது இருக்கிறதுல பெஸ்ட்டு, அதுவும் நம்ம ஊரில் மேரேஜ்னால் கடை வாங்கி நகை போட்டு போவாங்க. அக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அக்கா, கடன் வாங்கிட்டேன். ஆமாம், இருக்கிறதுல பெஸ்ட்டு. அப்போ சகோதரர்களை பார்க்க போகிறான், ஏதோ ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு போகாமல் அந்த பலவர்னு அங்கேயே போட்டுட்டு போகிறான். ஆமாம், அவனுக்கு செய்த எவ்வளோ பெரிய தீங்கு, எவ்வளோ பெரிய துரோகம். அவன் வஸ்திரத்தை எடுத்து அப்பா கிட்ட கொடுத்து, சிலதெல்லாம் இப்படி லிங்க் பண்ணி பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். யாக்கோபு தன் தகப்பனை வஸ்திரம் போட்டு தான் ஏமாத்தினான். ஆமென். இப்பொழுதும் யாக்கோபுக்கு முன்னாடியும் ஆண்டவர் எல்லாம் மன்னிச்சுட்டு சில விளையாட்டுலாம் காட்டுவார். நமக்கு புரியாது சில நேரத்தில், கொஞ்சம் இரு. ஆமென். அதில் வஸ்திரம் போட்டு தான் ஏமாத்தினான். அதே மாதிரி யாக்கோபுக்கும் வஸ்திரத்தை காட்டி ஏமாத்துறாங்க. இது பாரும். ஆமாம் ஆமாம், இது என் பையன் வஸ்திரம் தான். வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்த கர்த்தர் அதை அனுமதித்தார். அந்த யோசேப்பு சொல்றார், அது எனக்கு நன்மையாய் தான் மாறினது. ஆண்டவரே, எனக்கு இப்படி துரோகம், எதுக்கு இதை சொல்றேன்னு தெரியுமா? இப்படி துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பேரை மன்னிக்காம இருக்கிறோம். உங்க மேல இருக்கிற அழைப்பை நம்புறீங்களா? அன்பை நம்புறீங்களா? அவங்கள மன்னிச்சிருங்க. ஒன்றா. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க யோசேப்பு மன்னிச்சார்ல. யோசேப்பு ஃபர்ஸ்ட் மன்னிக்கல, எடுத்ததும் பல்ல கடிச்சிட்டாரு, கட்டி வச்சிட்டார். ஆனால் 3 நாளைக்கு மேலே அந்த பகையை வைக்க முடியல. அவன் சொல்கிறேன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவன் நீங்கள் எனக்கு தீமை செய்தீங்கன்னு சொல்லலை, செய்ய நினைச்சீங்க. ஆனால் கர்த்தர் அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அனுமதிக்கவே இல்லைன்னா அது தீமை. கர்த்தர் அனுமதிக்கிறார்னா அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அனுமதித்ததெல்லாம் நன்மை. பாடுங்க. நடத்திடும் பாதைகளும் ஆமேன். அனுமதித்ததெல்லாம் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடித்தீர். அதின் ஆமென். எனக்கான யாவும் செய்து, கைகளை உயர்த்தி, உங்க கைகள் ஓரபா சந்தனலரே, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. உங்க கைகள் ஆமென். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடா. யாராவது இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, இல்லைன்னா நான் இந்தியாவிலே இருந்திருப்பேன், இவங்க எனக்கு இப்படி பண்ணதுனால தான் வேறு வழி இல்லாமல் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆமாம், இதுக்கு பின்னாடி கர்த்தருடைய திட்டம் இருக்குன்னு நம்புறீங்களா? 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள், அதில் 1 ஆகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது. எத்தனை வேடர்கள் கீழே இருந்து அம்புகளை எய்து கொண்டிருந்தாலும்
அது எவ்வளோ நாள் பறக்கணும், என்னைக்கு கீழே விழணும்னு தீர்மானிக்கிறது அம்பு எய்கிற வேடன் அல்ல, அதை உருவாக்கின கர்த்தர். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யாரோ செய்த துரோகத்தில் நீங்க இங்க வரல. கர்த்தர் கிருபையாய் அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்துதான் இந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி, என் தேவன் அறியாமலும் என் தேவன் அனுமதிக்காமலும் என் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளை, ஐயோ ஏமாந்துட்டேனே, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க. இது நம்ம அறியாமலே நமக்குள்ள கசப்பு விதைக்க வச்சிரும். இந்த கசப்பு வேறா முளைச்சி அது நமக்கு வருகிற கிருபைகளை எல்லாம் போக்கடிக்கும். நீங்கள் காலிலேருந்து நைட்டு வரை ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுவீங்க, அப்போ ஒரு கிருபை கிடைக்கும் பாருங்க. ஆனால் உள்ளே இருக்கிற அந்த கசப்பு அதை போக்கடிக்கும். ஆமென். யோசேப்பின் சகோதரர்கள் வந்தபோது பைபிள் அழகா இருக்கும். யோசேப்பு தன் சகோதரர்கள் தனக்கு செய்ததை நினைத்தான் என்று பைபிள்ல இருக்காது. மாறாக யோசேப்பு என்ன நினைத்தான் இருக்கும் தெரியுமா? சொப்பனத்தை நினைத்தான். ஹalleluya, ஆமென். ஆனா நமக்கு ஒருத்தங்க ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நினைக்காம அவங்க செஞ்சதை நினைப்போம். இல்ல, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டவர் என் மேல வச்ச அன்பு உண்மை, ஆண்டவர் என் மேல வைத்த அழைப்பு உண்மை. காரணம், கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்தெடுக்கவில்லை, நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். அப்படின்னா சில துரோகமே பண்ணாலும் ஆமா, அந்த துரோகத்துக்கு கர்த்தர் அனுமதி. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். அப்போ ஒரு ஆயுதம் வாய்க்கப்படுதுன்னு அது அர்த்தம் என்ன? கர்த்தர் அதை என்ன பண்ணியிருக்கிறார்? அனுமதிச்சிருக்கிறார். சாத்தானே, நீ எங்கிருந்து வர? நான் பூமி எல்லாம் சுற்றி உலாவி பார்த்து அதில் யோபு இருக்கிறான்ல, அவனுடைய எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தேன். அப்படியா சொன்னான்? இல்லை, நான் பூமி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறான். அவன் யோபு மேட்ரை ஓப்பனே பண்ணல. யோபு மேட்ரை ஓப்பன் பண்ணதே யார் தெரியுமா? கர்த்தர். இது மட்டும் யோபுக்கு தெரிஞ்சத கொஞ்சம் சும்மா இருந்தாங்க. நான் கேட்டானா அவங்கள்ட்ட, அவன் கேட்டானா அவங்கள்ட்ட, அவன் பூமியை பார்த்துட்டு வந்தேன் தானே சொன்னான். என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் சொல்கிறான், அது எப்படி ஆண்டவரே? அது நீங்கள் அவனை சுற்றி அவனுக்கு மொத்தத்தில் சுற்றி வேலை அடைக்கவில்லையோ? சரி, நான் வேலையை எடுத்துறேன். அவர் அலோவ் பண்ணி தான். அவர் அலோவ் பண்ணாமல் அவன் வீட்டில் இருக்கிற புல்லை கூட சாத்தானுக்கு தொட முடியல. அதனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அழிப்பான். கல்தேரை கொண்டு வருவான், சபையரை கொண்டு வருவான், அக்கினி எல்லாம் அழித்து முடிக்கும்போது நம்ம ஆளு சிம்பிளாக சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் அழித்தார்னு சொல்லலை. அவனுக்கு வந்த செய்தி அழிச்சிட்டாங்க. யோபு சொல்றார், எடுத்தார். அந்த வார்த்தை ஆண்டவர் எப்படி கனப்படுத்தினார் தெரியுமா? 1வது அதிகாரத்தில் எதையெல்லாம் எடுத்தாரோ 42வது அதிகாரத்தில் 2 திரும்ப கொடுத்தார். என் ஆண்டவர் எதை அனுமதித்தாலும் அதில் தீமை கிடையாது, நன்மை மட்டுமே. ஹல்லேலூயா. துரோகத்தை எப்படி மாற்றுறார்? ஒரு காரியத்தை செய்கிறாங்களா? சரி, யாக்கோவே கவலைப்படாத, ஆமே, அதில் நான் ஒரு யூதாவை எழுப்புவேன். அந்த யூதா வம்சத்தில் தான் அவன் யாக்கோபு. யூதா நினைச்சாலே யாக்கோபுக்கு இப்போதான் சந்தோஷமே வருது. ஆமாம் ஆண்டவர், நான் எதை நினைச்சேன்? என் லைஃப் போச்சே நினைச்சேன். இல்லப்பா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென். யோசேப்பால யாக்கோபு வாழ்ந்தான். ஆனால் யூதாவை நினைச்சு யாக்கோபு ஆமென் பலப்பட்டான். யூதாவின் செங்கோல் ஆளுகை செய்கிறவனையும் ஆராதனை செய்கிற லேவியும் அந்த லேயாள் இடத்துல. 3வது ஏமாற்றப்பட்ட இரவு என்ன அப்படின்னா, லாபான் யாக்கோபை கூப்பிடுறான். 30வது அதிகாரம் 31 முதல் நானே சொல்லுகிறேன். அப்போ யாக்கோபிட்ட கேட்குறான், நான் உனக்கு என்னப்பா தரணும்? நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற, உன்னால் எனக்கு நஷ்டம் இல்லை, லாபம் தான். அப்போ யாக்கோபு சொல்கிறாரு, இந்த புள்ளியும் வரையும் உள்ள செம்மறியாடு, வெள்ளாடு, புள்ளி வரை உள்ளதை நான் பிரிச்சுட்டு அது இனி குட்டி போடும்ல, அந்த குட்டியெல்லாம் எனக்கு சம்பளமாக எடுத்துக்கிறேன். புள்ளி வரியும் இல்லாததெல்லாம் உமக்குரியதில் நான் எடுத்துட்டேன்னு நீங்கள் என்ன கொஸ்டின் பண்ணலாம். இதுவரை நீங்கள் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். இனி அந்த புள்ளி வரி உள்ளதில் நான் செப்பரேட் பண்ணி அது 2 சேர்ந்து குட்டி போடும் தெரியுமா, அந்த குட்டியெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்.
நல்லது மகனே, நல்ல ஐடியா சொல்லிட்டு பிளஸ் பண்ணி அனுப்பியாச்சு. அனுப்பி நைட்டோட நைட்டாக லாபான் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த கூட்டத்தில் புள்ளி வரி போட்டதை எல்லாத்தையும் 3 நாள் தூரத்தில் கொண்டு போயிரு. அதாவது எங்கே தேடினாலும் அவனுக்கு கிடைக்கவே கூடாது. ஏ மேஜர் கொடுங்க. ஆமென். யாக்கோபு இந்த லாபானுக்கு ஒரு தீங்குமே பண்ணல. சம்பளம் பேசி முடிச்சாச்சு. சில நேரத்தில் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆமாம், சிலர்லாம் சொல்லுவாங்க இங்கேயும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது, வேற கண்ட்ரியில், எல்லா கண்ட்ரியிலுமே இது இருக்கும். இவ்வளோ சேலரின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆமாம், ஆனால் எனக்கு கிடைக்கல. யாக்கோபு சொன்ன சம்பளம் வந்து லாபானுக்கும் நஷ்டம் கிடையாது. யாக்கோபு சொல்றார், நான் இனி வர்றதில் நான் எடுத்துக்கிறேன், அதுவும் எல்லாத்தையும் எடுக்க மாட்டேன், புள்ளியும் அந்த வரியும் உள்ளது. எந்த ராத்திரியில் லாபான் சம்பளத்தை அதாவது அவனை விட்டு, அவன் பார்வை விட்டு அந்த புள்ளியும் கருப்புள்ள ஆடுகள் எல்லாம் தூரமாய் கொண்டு போனானோ, அதே ராத்திரியில் கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி சொல்றாரு, நீ இந்த மரத்தை வெட்டி அந்த நார்மல் ஆடுகள் வந்து தண்ணி குடிக்க வரும்பாரு, அதுல போடு. இந்த மரத்துடைய விசேஷம் அல்ல, இது தேவ ஞானம் வெளிப்பட்டது. ஆமென். என்ன அதன் அர்த்தம்? ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறத எத்தனை லாபான்கள் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஆமென். எனக்கு இது வர வேண்டியது அவங்க தடுத்துட்டாங்க, இவங்க தடுத்துட்டாங்க, இல்ல. ஆமென். சம்பளம் பேசி முடிச்சாச்சு, சந்தோஷமா தூங்க போயாச்சு. தூங்க போய் லாபான் யாக்கோபு கூப்பிட்டு சொல்லியிருப்பார். மேக்சிமம் லேயாள்கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு குறைவு, ராகேல்கிட்ட சொல்லியிருப்பாங்க. பாரு, அவர் இப்படி சொல்லியிருக்கிறார். ராகேல் உங்க கல்யாணத்துக்கே பார்த்தோம் அவர் தந்தது. ஆமே, நல்லா சொல்லுவார். அப்படி சொன்னாரா? எங்க அப்பாவா சொன்னார்? வாய்ப்பு இருக்காதே, உங்க அப்பா தான் சொன்னார். அடுத்த நாள் பார்த்தா ஒரு புள்ளியும் காணும், ஒரு வரியும் காணும். ஆனா நைட்டே தூதன் அனுப்புறார். 30வது அதிகாரத்தில் சம்பவம் நடக்கும். 31வது அதிகாரத்தில் யாக்கோபு சொல்லும் போது சொல்றார், ஆனா ஆண்டவர் தம்முடைய தூதன் அனுப்பி, யாக்கோபே அவனை ஏமாத்துறான், உன் சம்பளத்தை மாத்துறான், ஆனா நான் சொல்றதை மட்டும் செய். ஆமே. இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் நடக்கிற இடத்துல கர்த்தர் அதை எப்படி ஃபேஸ் பண்ண, அதை எப்படி தாண்ட வைப்பார் தெரியுமா? அவருடைய ஞானத்தை, அந்த டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானம். ஆண்டவர் அடுத்து எனக்கு என்ன பண்ணும் தெரியல, நான் ஏமாந்த நிலையில நிற்கிறேன், நான் இப்படி எனக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருந்துப்பா, நான் அதை வச்சு தான் சொன்னேன், அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ நீ ஏமாத்திட்டாங்க ஆண்டவரே, இனி நான் சண்டையா போடணும். நீ சண்டை போடாத, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இது வரும்போது நீ என்ன பண்ண? நீ அந்த 31வது அதிகாரத்தில் அதனுடைய 30வது அதிகாரம் 37வது வசனத்தில் இருக்கு, யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிரே போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது அது ஒன்றோடு ஒன்று சேருவது உண்டு. ஆடுகள் இந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியினால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளது. என்ன ஒரு ஞானங்க, என்ன ஒரு யாக்கோபுக்கு தந்திரம் தான் உண்டு, ஞானம் கிடையாது. ஆனா ஆண்டவர் அதை மாத்துறார் பாருங்க. சில காரியத்தை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது, நமக்கு எதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் தெரியலன்னு வரும்போது நம்ம கிட்ட முதல்ல வெளிப்படுறது சண்டை தான். இப்படி நீ அப்படி பண்ணா இப்படி நினைக்கவே இல்லை, அது அப்படி ஒரு வேலை ஒருத்தங்க செய்யறாங்க, வேலை செஞ்சு முடிக்கலன்னு வைங்களேன், அங்க எதுதான் நடக்கும் தெரியுமா? சண்டை. இது எப்படி டீல் பண்ண வைக்கிறார் பாருங்க ஆண்டவருடைய ஞானம். ஆண்டவர் எப்படி ஒரு ஏமாற்றப்பட்ட நிலையில் இருக்கிறேன், பணிந்தே நான் குனிந்தேன் சில மனிதருக்காக, பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக, பணிந்தே நான் துணிந்தேன் சில மனிதருக்காக, பிறர் வாழ மாறினேன் ஒரு பொது நிலமாக, நாசிலே சுவாசமுள்ள மனிதர் பார்வை மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கின்றீர். நாசிலே
சுவாசமுள்ள மனித பார்வை மாறியதே, ஆனால் நீர் மட்டும் என்னை காண்கிறீர். கைகளை உயர்த்தி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே. ஓ ஹalleluya, glory உமக்கே. ஆமே, நீர் எந்தன் எல்ரோய். ஹalleluya, ஆமென். இப்படிப்பட்ட நிலைமை வரும்போது நம்ம மாம்ச கிரியைகள் தான் வெளிப்படும். இல்லை இல்லை, ஆண்டவர் ஞானத்தை தருவார். என்ன செய்யணும், எப்படி செயல்படணும், ஞானத்தை தருவார். அதாவது தாவீதை அழிக்கணும்னே, பைபிள் அழகா இருக்கும். தாவீதை அழிக்கணும்னே சவுல் தன் மகளை கட்டி கொடுப்பான். தாவீதை அழிக்கணும்னே 1000 பேருக்கு அதிபதியாக வைத்து பிலிஸ்தியரோடு யுத்தம் பண்ண வைப்பான். பைபிள் சொல்லுங்க, அவன் புத்திமானாய் நடந்தானா. உடனே தாவீது மீதி 4 கல் இருக்கு, மாமா தலையில போட்டுரும், அப்படி இல்லை. அவன் புத்திமானாய், அவன் பட்டயத்துக்கு, அதாவது ஆண்டவர் அவனை எப்படி ட்ரெயின் பண்ணார்னா, சத்துருவை அடிக்க வச்சார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தொடுக்கிற அம்புகளுக்கு, ஈட்டிகளுக்கு விலக வைத்தார். ஆமென். அவன் திரும்பி அடிக்க வைக்கல. என கர்த்தர் கூட இருக்கிறார். நமக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு கிடையாது. இன்னைக்கு உங்களை ஏமாத்துறாங்களா? நோக்கி பாருங்கள். நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக போராட்டமான இரவு. ஆமென், போராட்டமான இரவு. அது நமக்கு நன்றாய் தெரியும். ஆதியாகமம் 32வது அதிகாரம். அதனுடைய 6 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யாக்கோபு அனுப்பின ஆட்கள் யாக்கோபு இடத்திலிருந்து சொல்றாங்க, ஏசா வருகிறான். எத்தனை பேரோடு வருகிறான்? ஏசான்னு கேட்டாலே 20 கிலோமீட்டர் ஓடிடுவார். 20 கிலோமீட்டர்ல 20 வருஷம் ஓடிடுவார். ஆனா இப்போ ஏசா எத்தனை பேரோடு வருகிறான்? 400 பேரோடு. யாக்கோபு எல்லாம் தன் சம்பாத்தியத்தெல்லாம் எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ பிரித்து யாபோக்கேட்டின் ஆற்றங்கரையிலே பிந்தி தனித்திருந்தான். இந்த இரவு தான் யாக்கோபு லைஃபையே மாத்தின இரவு. யாக்கோபு நினைச்சான் எனக்கு லைஃப் இல்லாம போகிற இரவுன்னு. ஆனா அந்த இரவு தான் யாக்கோபுடைய வாழ்க்கையை மாற்றின இரவு. யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டதும் வீட்டு வாசல் அடைபடுகிறது. யாக்கோபு மாமனாரை விட்டு புறப்படும் போது மாமனார் என்ன தெரியுமா சொல்லுவார்? நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். என்ன உடன்படிக்கை? இந்த கற்குவியலை போட்டு, இனி இதை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அப்போ இனி ஒரு பிரச்சனைனா எங்கேயும் போக முடியாது. இனி இதுக்கு முன்னாடியே சொந்த வீடு அடைப்பட்டாச்சு. எந்த வீடு தான் தஞ்சம் இருந்துச்சு? மாமனார் வீடு. இப்போ எந்த வீட்டுக்கும் போக முடியாது, மாமனார் வீட்டுக்கும் போக முடியாது. அதாவது சில நேரத்தில் எப்பவும் பிரச்சனை வரும் தெரியுமா? ஆமாம், இனி மாமனார் வீட்டுக்கும் போக முடியாதுன்னு இருக்கும்போது தான் ஏசா வரான். எத்தனை பேரோட? 400 பேரோட. எல்லாம் ஒரு நைட்டில் போக போகுது. ஆண்டவர் இவ்வளவு நாள் சம்பாதித்த சம்பாத்தியம் அவன் யாபோக்காட்டின் கரையில் அந்த இரவு அவன் லைஃப்ல அவன் நினைச்சான் எல்லாம் முடிஞ்சது. ஆண்டவரே, நான் வெறும் கோலுங்கையுமா தான் வந்தேன், இந்த பரிவாரங்களை நீங்க தந்தீங்க. ஆனால் ஏசா வந்து எல்லாத்தையும் எடுத்து போட போறான், என் கதையை முடிக்க போறான். அப்படி அழும்போது ஆண்டவர் வந்து பக்கத்தில் இருக்கிறார். அவர் கேட்கிறார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். என்ன பிளஸ் பண்ணுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்கும்போது கேட்குற, உன் பேர் என்ன அப்படின்னு. இப்பதான் சொல்றான், நான் யாக்கோபு. இதை எங்க சொல்லியிருக்கணும் தெரியுமா? பெத்தேல்ல சொல்லியிருக்கணும். ஆனால் அங்க அவன் தன்னை வெளிப்படுத்தல. நான் என்னை வெளிப்படுத்தாமல் என்னை அவரால் உருவாக்க முடியாது. நான் என்னை வெளிப்படுத்தாமல் வேற என்ன சொன்னாலும், ஓ இந்த இடம் எவ்வளோ பயங்கரமா இருக்கு, அதான்
நான் சொல்லணும் நான் யாருன்னு. என் நிலைமையை நான் சொல்லணும். ஆமாம், என் உள்ளத்தை நான் சொல்லணும். நான் யாக்கோபு. என்ன அதுன்னு அர்த்தம்? ஆண்டவரை நான் ஏமாத்தினவன். எங்கள் அப்பாவை ஏமாத்தினேன், எங்கள் அண்ணனை ஏமாத்தினேன். இப்போ நான் ஏமாந்து நிற்கிறேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை தொடுறார். எங்க தொட்டார் தெரியுமா? தொடையில. சில நேரத்தில் சத்ருவுக்கு பயந்து ஆண்டவர்கிட்ட வருவோம். இதுக்கு சத்ருவே பரவாயில்லன்னு நமக்கு தோணும். ஆண்டவர் கை வைப்பா. ஆனா இந்த தொடுதல் எதுக்கு தெரியுமா? யாக்கோபே, உன் லைஃப்பை நான் மாற்ற போறேன். இனி நீ இஸ்ரவேல். இஸ்ரவேல் அதன் அர்த்தம் என்ன? நீ போராடி ஜெயிச்சிட்ட. நீ ஜெயிச்சிட்ட. எனக்கு ஆரம்பத்தில் இந்த வசனம் புரியவே இல்லை. அது எப்படி தேவனை போராடி இவன் ஜெயிக்க முடியும்? நீ மனுஷனோடு தேவனோடு போராடி மேற்கொண்டா. அதுக்கப்புறம் தான் என்னுடைய மூத்த பொண்ணு, அவளுக்கு ஒரு 2-3 வயசு இருக்கும்போது யாருக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஜாஸ்தின்னு 2 பேரும் பலம் பார்த்தோம். பார்க்கும்போது அவள் ஜெயிச்சுட்டே இருந்தா. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னால் அவளை ஜெயிக்கவே முடியல. ஏன் தெரியுமா? அவள் ஜிம்முக்கு போனாலையா, 3 வயசு பிள்ளை. ஏன் தெரியுமா? எனக்கு அவகிட்ட தோக்க பிடிக்கல. யாபோக்காட்டின் கரையில் தான் நடந்துச்சு. ஆமாம், ஆண்டவர் சில நேரத்தில் இப்படி போராட்டத்தை அனுமதிக்கிறார்னா ரிசல்ட் தோல்வியாக இருக்காது, அது ஜெயமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு தொட்டார் பாருங்க. ஒரு வசனத்தை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்கள் எத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்கன்னு தெரில. வீட்டை விட்டு புறப்படும் போது சூரியன் அஸ்தமித்தது. ஆனால் இங்கே அவன் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வந்து பாருங்கள். அது 32வது அதிகாரம் அதனுடைய 30-31. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன், சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சில இரவை தேவன் அனுமதிக்கிறது உன் கதையை முடிக்கிறதற்கு அல்ல. நீ அஸ்தமித்ததென்று நினைத்த சூரியனை ஆமை உன் வாழ்க்கையை மீண்டும் துளிர்விட வைக்க சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பெத்தேலின் அனுபவம் ஒருவேளை உனக்கு கை கொடுக்காம இருக்கலாம். நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு பெனியேலின் அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ராத்திரி? எப்படிப்பட்ட இரவுன்னு நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை ஜெபிக்க முடியுமா? ஆண்டவரே, எனக்கு இந்த பெனியேல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த பெனியேல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஆண்டவரே. பெத்தேலின் அனுபவம் இருக்கிறது, தேவதூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. ஆனா பெனியேல்ங்கிறது இதுக்கு இடையில தூதர் யாருமே கிடையாது. எனக்கும் உமக்கும் இடையில யாருமே கிடையாது. பெத்தேலின் அனுபவத்திலே நீ நிக்க கூடாது, நீ பெனியேலின் அனுபவத்துக்கு வரணும். பெத்தேலின் அனுபவம் உனக்கும் தேவனுக்கும் இடையே தூதர்கள் எல்லாம் உண்டு, ஊழியர்கள் உண்டு, விசுவாசிகள் உண்டு, குடும்பம் உண்டு. ஆனா பெனியேலின் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இது நம்ம லைஃப், இதுதான் நம்ம லைஃபை மாற்றும். நீங்க நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஆபிரகாம் யாக்கோபு 2 பரிவாரத்தோடு நிக்கிறான். ஏசா 400 பேரோடு வரான். ஆண்டவரே, ஏசாவை வெறுத்தேன்னு சொல்றீங்க, எப்படி வளர்ந்துருக்கிறான்? என்ன பிளெஸிங், ரியல் பிளெஸிங் என்ன? ஏசா கடைசி வரை ஏசா தான். ஆனா யாக்கோபு இஸ்ரவேல், யெஷூரன். என் வாழ்க்கையை மாத்துறார் பாருங்க. பாவியா இருந்த என்ன நீதிமானா மாத்தினார் பார்த்தீங்களா? துரோகியா இருந்த என்ன பிள்ளையா மாத்தினார் பார்த்தீங்களா? இதுதான் பிளஸிங். போராட்டமான இரவு அவனை ஜெயிக்க வைக்கிறார். 5வது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன், குழப்பமான இரவு. யோசேப்பு எகிப்துல இருக்கிறான் என்று செய்தி வருகிறது. வண்டி அனுப்பி விட்டாச்சு, இனி யாக்கோபை கூட்டிட்டு போகணும். யாக்கோபுக்கு இருக்கவா போகவா? சில நேரத்தில் நமக்கு இப்படிப்பட்ட குழப்பம் வரும். இங்கே இருக்கவா, பிஆர் அப்ளை பண்ணவா, போகவா? அவன் வண்டியை பார்த்து தான் வண்டியில் ஏறல. யோசேப்பு வண்டி அனுப்புகிறான், ரதங்களை அனுப்புகிறான். வண்டியை பார்த்து ஏறிட்டு உங்கள் சித்தோன்னு வண்டியிலேருந்து இறங்கு. அவன் இல்லை, இருக்கவா போகவா? அவன் எங்கே போனான் தெரியுமா? பெயர்சபாவுக்கு போனான். ஆண்டவர் சமூகத்தில் போய் இருக்கிறான். அன்று ராத்திரியில் கர்த்தர் பேசுகிறார், நீ போ, நீ போ. சில நேரத்தில் இப்படிப்பட்ட குழப்பம் பதில் வரும். ஆமென். குழப்பத்தோடு வேகமாய் செயல்படுவதை விட தெளிவு உண்டாகிறது வர வெயிட் பண்றது நல்லது. யாக்கோபுக்கு இதை இக்கட்டு காலம், தீர்மானம் எடுக்க முடியல, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. வாழ்க்கையின் சூரியன் அஸ்தமித்தது. இது இக்கட்டு காலம்.
ஆனாலும் இக்கட்டுக்கு நீங்களாகி விடுவிக்கப்படுவான். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு தேவன் உண்டு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு 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 3 to 5 minutes. யாக்கோபு போல தான் ஆண்டவர் என் வாழ்க்கை இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன். ஆண்டவரே, என் லைஃப்பில் இப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலை இருக்கிறது. தனித்து விடப்பட்ட இரவு, துரோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட இரவு, ஏமாற்றப்பட்ட இரவு, போராட்டமான மிகவும் பயப்பட்ட இரவு, குழப்பமான இரவு. அப்படிப்பட்ட நிலையில் நீர் யாக்கோபை எப்படி ஜெயிக்க வைத்தீரோ, கடக்க பண்ணீரோ ஆண்டவரே, ஒரு பெனியலின் அனுபவத்தை கொடுத்தீரோ. இந்த ராத்திரி வேளையில் எனக்கு அப்படி தாங்கப்பா. அப்படி கேட்க விரும்புகிறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஒரு 2 minutes கண்களை மூடி ஆண்டவரே, நீங்கள் இதில் எந்த பாதையில் நீங்கள் பயணிக்கிறீங்க, இதில் எந்த அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, எல்லா உறவுகளிலிருந்தும் தனித்து விடப்பட்ட நிலை, யாரும் இல்லாத நிலை. ஆண்டவரே, இந்த இரவு இனி எனக்கு ஒரு வெளியலாய் மாறும் ஆண்டவரே, வெளிச்சமாய் மாறும் ஆண்டவரே. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான் என்றல்லவா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆபிரகாமை நடத்தினது போல ஈசாக்கை நடத்தவில்லையா? ஈசாக்கை நடத்தினது போல யாக்கோபை நடத்தவில்லையா? அவர்களை நடத்தின அதே தேவன் நம்முடைய தேவன். யாமே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, என் வாழ்க்கையில் இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற உம்மால் மாத்திரமே முடியும்பா. மனிதன் செய்ய என்ன நினைக்கிறானோ அதல்ல என் வாழ்வின் ரிசல்ட். நீங்க என்ன செய்ய நினைத்திருக்கிறீர்களோ அதுதான் ரிசல்ட். ஆண்டவரே, இந்த இரவை கடக்க பண்ணுவீராக, இந்த தனிமையை கடக்க பண்ணுவீராக, இந்த துரோகத்தை கடக்க பண்ணுவீராக, இந்த ஏமாற்றப்பட்ட நிலையை கடக்க பண்ணுவீராக, இந்த போராட்டத்தை கடக்க பண்ணுவீராக, இந்த குழப்பத்தை கடக்க பண்ணுவீராக. ஜீசஸ், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சரி என்ன செய்யணும்னு தெரியாத போது உங்க தேவ ஞானத்தை கொடுத்தீங்க, உறவை காண்பித்தீங்க ஆண்டவரே, நன்மையா மாற்றினீங்கப்பா தீமையை. ஆண்டவரே, போராட வச்சீங்கப்பா. போராட பலன் இல்லாம இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். போராடி ஜெயிக்க வைங்க ஆண்டவரே, போராடி ஜெயிக்க வைங்க ஆண்டவரே. ஒரு பெனியலின் அனுபவம் உண்டாவதாக, ஒரு தெய்வீக தொடுதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, ஆண்டவரே, இங்கேயே இருக்கவா அல்லது எகிப்துக்கு போகவா தீர்மானம் எடுக்க முடியாது இருந்த யாக்கோபுக்கு ராத்திரியிலே நீர் சொன்னீரே, நான் உன் கூட எகிப்துக்கு வருவேன். ஆண்டவரே, டெசிஷன் எடுக்க முடியாம இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப ஒரு தெளிவு ராத்திரியில உண்டாவதாக. என்ன தீர்மானம் எடுக்க முடியாத யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலம். என்ன கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, இது இக்கட்டு காலம், இதுதான் முடிவு, இதுதான் எண்ட் என்று இராதே. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை